Hello my dear warriors, very good morning. Super duper session. We are going to meet a super duper session. Tell me whether my audio and video is clear. Welcome to the session. இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். எஸ், நேற்று ஒருத்தவங்களோட மெயில் நான் பார்த்தேன். ஸோ அந்த மெயில் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. ஓகே, அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, அந்த கொஷின் பேப்பரில் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க எப்படி படித்தாங்கன்றதுலாம் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. வி வில் see that mail. ஓகே, அந்த மெயில் என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் நம்ம? எஸ், கிவ் மீ யுவர் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். பசங்களா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, கிளாஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க, பட் போக போக இருக்க மாட்டேங்கிறீங்க. கவனம், இந்த கிளாஸ் இனிமேல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி காலையில் நான் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். குறிப்பாக ஹாஃப் இயர்லி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் மிட்டை முடிச்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஹாஃப் இயர்லிக்கு நம்ம பார்க்க போகிறோம். கெட் ரெடி ஃபார் தட். சரியா? ஸோ அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஒரு தடவை பேர் அனுப்பிச்சிட்டா அதுக்கடுத்து அனுப்பாதீங்கடா. மித்தவங்க பேரையும் நான் வாசிக்கணும்ல. 100 பேருக்கு மேலே பேர்லாம் என்னால் வாசிக்கவே முடியல ஒவ்வொரு நாளும். உங்கள் பாரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, எப்படி வாசிக்கிறது? பவன், அடுத்து பொன்மாரீஸ்வரி, மிர்ஷா, ஹர்ஜித், ரக்ஷனா, பிரேம்குமார், தயாநிதி, சிவானி, யோகா, தருண், விமல், இர்ஃபானா, ஸ்ரீநிதி, நக்ஷத்ரா, கனிஷ்கா, கீர்த்திகா, சிவதாரணி, சிவதர்ஷினியா, நித்யா, பெஞ்சமின், பிரேம்குமார், திவ்யா, சாந்தனு, பவன், கோகுல கண்ணன், கோகிலவாணி, பிரேம், பிரணவ், அன்ஷி, சுதர்ஷன், சங்கரி, ஜோதி, அதுக்கப்புறம் போயிடுச்சு கீழே ஸ்ரீவர்ஷன், பிரதீக்ஷா, உஷா, சுந்தர், விஷ்ணுபிரியா, கமலேஷ், சிந்துஜா, மோனிஷா, பிரஜித் இருக்கான், சமரன். பிரஜித்லாம் காலைல 5 மணிலேருந்து இருக்கான். குட். ஓகே, கபிலன், உஷா, உமாசங்கர், சுந்தர், இலக்கியா, கமலேஷ், உஷா. குட். யோகா, சௌமி, சூர்யா. குட். ஸ்ரீலேகா, வித்யா, பிரகதி, பிரஜன். ஓகே, பிரேமா, அஸ்விதா, ராம், ஸ்வாதி, ஹரிஹரன். ஓகே, சூப்பர். ஜோஹிந்திரா. ஓகேடா, சூப்பர்டா, வெரி குட். ஐ திங்க் நான் வாசிச்சுட்டு நினைக்கிறேன் மினிமம் ஒரு 50 பேருக்கு பேர் வாசிச்சிருப்பேன். அகிலன், ராம், ஸ்ரீநாத், எஸ்கே வேறு பேர் ஜெரோமி ஐடியில் இருந்திருக்கீங்க. ஓகே, ரைட். ஜெரோமினா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது, எஸ்கேன்னு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அகிலன், ஆண்ட்ரூஸ், ஹரிஷ். ஓகேப்பா. பூர்விகா. குட். என்னடா பூர்விகா, ஜெயச்சந்திரன் எல்லாம் கடப்பேராக வருது. சூப்பர். சஹானா. எஸ், வெரி குட் பசங்களா, சூப்பர். நான் உனக்கு அந்த இமெயில் மட்டும் நான் உனக்கு காமிச்சிட்றேன். அதாவது ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டு பண்ணியிருந்த மெயில் என்ன அப்படின்னா, இட் வாஸ் கிரேட். நிஜமாகவே என்ன அப்படின்னா, நம்மளை உண்மையிலே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறனால தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்றத கிளியராக அதில் பார்க்க முடிஞ்சது. சரியா? ஓகே. ஸோ அவங்க இப்போயும் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் ரக்ஷனான்னு ஒரு பொண்ணு. அவங்க கொஷின் பேப்பர் வேறு அனுப்பிச்சிருந்தாங்க. கொஷின் பேப்பர் காட்டுறேன் உனக்கு. ரெண்டாவது ஒரு கொஷின் பேப்பரும் காட்டுறேன். இங்கே பாரு, இதில் பாரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்களாம். ஓகே, நேற்று அவங்க எழுதுனது, நேற்று மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கு 2 எக்ஸாம், மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. ஈவினிங் ஃபுல்லாக மேக்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு போயிருக்காங்களாம். சயின்ஸ் பார்க்கவே இல்லை. மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ண அவ்வளோதான். மார்னிங் இதே மாதிரி 1 hour கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக இல்லைனாலும் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை தவிர வேறு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசா பங்கம் பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஒருவேளை ஸ்கூலில் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்த்து தான் கொஷின் எடுத்துருப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே வந்துருந்துச்சு, நம்ம சொன்னது தான் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரியா? கவனிங்க, கீழே பாரு. ரெய்னி டேயில் ஏன் சவுண்டு ஃபாஸ்டராக போகும், கம்மியாக போகும்? இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்மளோட 2 mark கொஷின் எடுத்து பார்த்தோன்னா அதில் அந்த கொஷின் இருக்குது. அடுத்து, எக்ஸ்பிளைன் வை சீலிங்ஸ் ஆஃப் கான்கிரீட் கால்ட் இஸ் கர்வ்ட். இந்த கொஷின் நான் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த கொஷின் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இது வந்து கிளாஸ் நடத்துகிறப்ப அதை சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மித்தது எல்லாமே கிரிட்டிக்கல் மாஸ் பார்த்தோம். ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த கொஷின் பார்த்தோம். why does the reaction rate rise in temperature ரைஸ் ஆகிறப்ப ஏன் ரியாக்ஷன் ரேட் கூடுது அதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஆர்கியோபெட்ரிக்ஸ், அது வந்து கனெக்டிங் லிங்க், டைனோசர் பேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பசங்களை இந்த கொஷின் தான் இன்றைக்கும் உனக்கு வரலாம். சரியா? இன்னும் யாருக்கெல்லாம் செகண்ட் மிட்டை முடியலையோ நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். சரியா? 2 கொஷின் பேப்பர், இந்த கொஷின் பேப்பரும் இன்னொரு கொஷின் பேப்பரும் நான் போடுறேன். சரியா? இது 2யுமே கவனமாக நீ வந்து என்ன அப்படின்னா பார்த்து வச்சுக்கோ. இந்த 2 கொஷின் பேப்பரை படிச்சுட்டு போனால் கூட நீ வந்து 50க்கு 35 to 40+ வாங்கிடலாம். ரைட்டா? 35 to 40+. ரைட்டா? ஆர்கியோபெட்ரிக்ஸு, ஏஜ் ஆஃப் ஃபாசிலு, அவுட் ப்ரீடிங், இன்ப்ரீடிங்கு, கம்பல்சரி கொஷின் பாரு. நான் சொன்னேன் ஷிப்பு வருண்டான்னு.
சொன்ன மாதிரி ஷிப்பு சம்ம அதே 1 செகண்ட் என்னென்ன மிஸ்டேக்லாம் விடுவோன்னு சொன்னனோ அதே மாதிரியே வந்துருச்சு. அடுத்து அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்னா என்ன, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனோட யூசஸ் என்ன, நேற்று 4 மார்க் கொஸ்டின் பார்த்தோமா, அதில் இருந்துச்சு. கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு டிஃபரன்ஸ் நேற்று 4 மார்க்கில் பார்த்தோம். ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் சொன்னேன், கட்டாயமாக இருக்கணும். நேற்று ஒரு கொஷின் காமிச்சேன், ஐ திங்க் கோயம்புத்தூரா சேலம் காமிச்சேன்னு ஞாபகம் இல்லை, அதுலேயும் இதே கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாம் அதுலேயும் இருக்குது. ஹோமோலகஸ் ஆர்கன் அனாலகஸ் ஆர்கன் எப்படியும் ஒரு 3லேருந்து 4 டிஃபரன்ஸ் வரும். நேற்று காலையில் சொன்னேன். இந்த கொஷின் பேப்பரில் பாரு, இங்கே ஒரு டிஃபரன்ஸ், கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல் டிஃபரன்ஸு, ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் டிஃபரன்ஸு, ஹோமோலகஸ் அனாலகஸ் டிஃபரன்ஸ், 3 டிஃபரன்ஸ். சரியா? இங்கே பாரு, அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், டிஃபரன்ஷியேட்டட் செல், எல்லா டிஃபரன்ஸும் வந்துருச்சு. எல்லா டிஃபரன்ஸும் பசங்களா டெய்லி காலையில் கிளாஸை முழுசாக நீ அட்டன் பண்ணிட்டு போ. நீ படிக்கவே வேண்டாம். இது உன் கூட படிக்கிற ஒன்றை மாதிரியே இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டாண்டர்ட், நம்மளோட கிளாஸில் அட்டன் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களோட ரிவ்யூ தான் இது. அதனால் கவனம். சரியா? டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் சொமேட்டிக் ஜெர்ம், அன்டிஃபரன்ஷியேட்டட் டிஃபரன்ஷியேட்டட், எல்லா டிஃபரன்ஸும் வந்துருச்சுடா. எத்தனோ பாட்டனி பல தடவை சொல்லியிருக்கேன். நேற்று 4 மார்க் கொஷினோட ஃபர்ஸ்ட் கொஷினே இது தான், ஹைப்ரிட் வைகர் தான் ஃபர்ஸ்ட் கொஷினே நேற்று. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ, இது அப்படியே சாப்டர் வந்து அந்த சாப்டர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படியே வந்திருக்கு. சரியா? இதில் வந்து நேற்று இருந்த கொஷின் பேப்பரில் ஆல்ரெடி ஒரு கொஷின் அடிஷ்னலாக கேட்டிருந்தாங்க, எக்கோவோட மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு போட்டு அதை கேட்டிருந்தாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் 7 மார்க் சொன்னேன், அதே மாதிரி வந்துருச்சு. pH play an important role in everyday life, அதையும் கொடுத்துட்டேன். டஸ் ஃபாசில் ஃபியூல் அக்கர் இன் பிளான்ஸ், இந்த கொஷின் நான் சொல்லலை. எப்படி பார்த்தாலும் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ரைட்டா? ரைட், ஓகே. சரியா? கிரியேட்டிவ் கொஷின்ஸ்னால தான் சென்டம் மிஸ், அது கவலைப்படாத. டோன்ட் வரி அபவுட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ், பிகாஸ் நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எல்லாரும் டெய்லி ஏர்லி மார்னிங் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணணும், ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாரு, இன்றைக்கெலாம் நம்ம நாளுக்கு நாள் நம்மளோட ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே இருக்குது, போட்டி கூடிக்கிட்டே இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டே பை டே த காம்படிஷன் இஸ் இன்க்ரீஸிங். முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30 பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 40, 50, 60, 70, 80, இன்றைக்கி மோர் தேன் 130. வி ஹவ் கிராஸ்ட் மோர் தேன் 140. சரியா? 140க்கு மேலே போயாச்சு. ரைட்டா? ஓகே. ஓகே. எத்தனோ பாட்டனி என்றால் என்ன, கலாச்சார அடிப்படையில் படிக்கிறது. ரைட்டா? கலாச்சார முறைப்படி நம்ம வந்து தாவரங்களோட வளர்ச்சி பற்றி படிப்போம்ல, அதான் அந்த விஷயம், அதான் எத்தனோ பாட்டனிங்கிறது. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு சார். ஓகேவா? பரவாயில்ல, இது வரைக்கும் பார்க்குறனாலும் இதுக்கப்புறமாவது வந்து பார்த்துருங்க. சரியா? ஓகே. ஓகே அன்ஷி, என்னோட இமெயில் தெரியல, உங்கள் கொஷின் பேப்பர் அனுப்புங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். சரியா? என்னோட இமெயில் ஐடி தெரிஞ்சவங்க அதுக்கு அனுப்புங்க. ஓகே ரைட். இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் நான் உனக்கு அனுப்பிச்சிடுறேன். ரைட்டா? இன்னைக்கு ஈவினிங் நான் உனக்கு அனுப்பிச்சிடுவேன். யூ ஜஸ்ட் ஸ்டடி தட். ஓகே ரைட். கிளம்பலாமா? கிளம்பலாமா? பாடத்துக்குள்ளே போகலாமா? ரைட், ரெடியா? ஸோ யாரெல்லாம் ரெடி? இஃப் யூ ஆர் ரெடி, போட ரெட் கலர் ஹார்ட் இன் சாட் ஃபுல்லாக ஸ்பேம் பண்ணுங்கள். ரெட் கலர் ஹார்ட் மூலமாக ஸ்பேம் பண்ணுங்கள். எஸ், ரெட் ஹார்ட் மூலமா. ரைட்டா? எஸ், ஆமாம் அன்ஷி. இமெயில் நர்வஸாக இருக்கா? அப்போ நல்லது நடத்துவோம், நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். ரைட்டா? நர்வஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. சூப்பர். ரெட் கலர் ஹார்ட் வந்துச்சுன்னா சூப்பராக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாமா? எஸ். ஏன்டா நொறுங்கின ஹார்ட்டெல்லாம் அனுப்புறீங்க? சாரோட பிரேக்கப் பண்ண போறியா நீ? ஃபயர் ஹார்ட்லாம் வருது. சூப்பர். ரைட், ஆரம்பிக்கலாம். சி, இந்த 7 மார்க் தான் அந்த கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது, உன்னோட கொஷின் பேப்பர்லேயும் இதெல்லாம் தான் இருக்க போது. கவனி. 7 மார்க்குன்றது கம்ப்ளீட்டாக 7 மார்க்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 மார்க் 3 மார்க்காக கூட இருக்கலாம். சரியா? அதனால் இது எல்லாத்தையும் நான் கொடுக்குற கொஷினை கவனமாக படித்து வச்சுக்கோ, சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடும். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேஸில் சவுண்டோட ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதாவது ஒளி வாயு வழியாக போகிறத அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா டென்சிட்டியை பொறுத்த. ரைட்டா? முதல் என்ன அப்படின்னா டென்சிட்டியை அடிப்படையாக கொண்டு. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். சரியா?
கிரியேட்டிவ் 1 மார்க். கிரியேட்டிவ் 1 மார்க் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா யோசிக்கிறேன்ல, இப்படி தான் கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்குறாங்க. ரைட்டா? இப்படி தான் என்னது கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்குறாங்க. எப்படின்னா பாருங்கள், இந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு வாட் இஸ் த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் டென்சிட்டி, வெலாசிட்டிக்கும் டென்சிட்டிக்கும் உள்ள கரெக்ட் ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இது. ரைட்டா? வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கிடையாது, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். velocity is inversely proportional to square root of 1 by d. density க்கு inversely proportional இருக்க போகுது. சரியா? the velocity of sound in gas is inversely proportional to the square root of density of the gas. அப்ப velocity decrease ஆச்சுனா இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த क्वेश्चन, first one word இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. இப்போ அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, velocity increase ஆகுது, அப்ப density என்ன ஆகும்? ஆன்சர் பண்ணுங்க. velocity increase ஆகுது, அப்ப density என்னவா இருக்கும்? if the velocity increases, density நான் வெயிட் பண்ண, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், காட்டுறேன். ரைட்டா? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன பண்ண போகுது? டிக்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? வெரி குட். சரியா? ஓகே மை டியர் வாரியர்ஸ், பி ஸ்ட்ராங். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிக்கிறோம், ஆனால் அதை ஒன் வேர்டுக்காகவோ அல்லது ஒரு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டாவோ நம்மளால் அப்ரோச் பண்ண முடியல. ஏன்னா அது யாரும் உனக்கு சொல்லித்தரல. நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி டெய்லி காலையில் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணி யார் யாரும் வீடியோனா லைக் பண்ணலை, இஃப் யூ ஹவ் நாட் எட் ஸ்மாஷ் த லைக் பட்டன், ஸ்மாஷ் த லைக் பட்டன். ரைட்டா? ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். மணி அன்பரசி ஒரு கேட்குறாங்க பாருங்கள், அதாவது சரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ அடுத்த லைனில் சொல்கிறேன். ரைட்டா? இப்போ இது பேர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரைட்டா? இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ அடுத்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பார்க்கலாம். சரியா? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், velocity of the sound of in a gas is directly proportional. velocity directly proportional to the temperature. பாருங்க, v is equal v directly proportional to square root of t. போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்னப்பா வித்தியாசம்? போன தடவை ரெசிப்ரோக்கல் இருந்துச்சு, அதாவது ஃப்ராக்ஷன் இருந்துச்சு. 1/n இருந்துச்சா, 1/n இருந்துச்சா, 1/n இருந்துச்சுன்னா 1/n இருந்தால் அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒன்று மேலே ஒன்று கீழே, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே இது ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக, தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்டாக இருக்குல்ல, இன்வெர்ஸாக தலைகீழாக இல்லாமல் டைரக்டாக இருக்குது. அப்போ velocity of the sound டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். velocity of the sound டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? ஓகே ரைட்டா? அடுத்து பாருங்க, the velocity of the sound of gas. இப்போ சொல்லுங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணால் வெலாசிட்டி என்ன ஆகும்பா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வெலாசிட்டி என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வெலாசிட்டி என்ன ஆகும்? எஸ், ப்ராப்ளம்லாம் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் பெருசாக க்ரியேட்டிவ் வராது. ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்லாம் பிச்சு பெசரி சூப்பராக எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் வேறு லெவலில் ப்ராப்ளம்க்கு முடிச்சாச்சு. சரியா? அதனால் பிரச்சனை இல்லை. வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் பார்த்துருக்கீங்களா? சரி, அதையாவது பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல. ஓகே, அடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஷின். அதாவது ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் 2024 நினைக்கிறேன், பப்ளிக் எக்ஸாமில் என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க? ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ரைட்டாக? கேள்வி என்னன்னு பாருங்கள், 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போது velocity ஆஃப் த சவுண்ட் என்ன ஆகும்? velocity ஆஃப் த சவுண்ட் எவ்வளோ கூடும்? ஃபார் 1 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் how much amount of velocity increases? velocity எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எனி ஐடியா? ரைட்டா? எனி ஐடியா? velocity எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல முடியுமா? கம்பல்சரியாக கேட்கலையா? சூப்பர், மகேந்திரன். குட். மகேந்திரனோட பேர் என்ன? எனக்கு மகேந்திரன் ஐடியா உங்கள் பேர் மறந்து போச்சு. பாருங்கள் என்ன வரும்? 0.61. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட்டா? 0.61. அதாவது அடுத்த ஃபார்முலா. ரைட்டா? இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வேறு இருக்குப்பா. நம்மளுக்கு ராஜஸ்தான் சம் இருக்குது. ராஜஸ்தான் சம்மோட ஃபார்முலாவே இதுதான். ரைட்டா? ராஜஸ்தானில் 46 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதான் பர்டிகுலர் டெம்பரேச்சர். உங்ககிட்ட பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அந்த டெம்பரேச்சரில் வெலாசிட்டி என்னன்னு கேட்டால், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. Vt is equal to V0 plus 0.61 t மீட்டர் பெர் செகண்ட். இந்த டீங்கிறது அந்த 46 டிகிரி செல்சியஸோ அதை நம்ம எழுதணும். ரைட்டா? ஓகே. என்ன ஃபோன் மாற்றி மாற்றி வாங்கியிருக்காங்க? எஸ்கே என்னாச்சு?
ரைட்டா V0 ப்ளஸ் 0.661. இப்போ இந்த 0.661 தான் 1 மார்க். இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட 1 மார்க். ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்பையும் 0.61 வந்து என்ன அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா 0.61 இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா, அதுதான் விஷயம். ஸோ இப்போ V0ஓட வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், V0ஓட வேல்யூ 331 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். ஒரு சில கொஷினில் 330 போட்டிருப்பாங்க. நீ எந்த சம்முக்கு என்ன போடணும்னு பார்த்து நீ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சரியா, நம்ம ப்ராப்ளம் நடத்துகிறப்ப நான் சொன்னேன், ஒரு சில கொஷினில் 330 போட்டால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 330 கூட போட்டுக்கலாம். சரியா, 330 போட்டாலும் சரி, 331 போட்டாலும் சரி. ரைட், அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்னது? வாட் இஸ் ஹியூமிடிட்டி? எனி ஐடியா? ஹியூமிடிட்டினா என்னது? டீக்கு ஃபுல் ஃபார்ம் டெம்பரேச்சர். டீனா டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் தான் டீ, கொடுக்கப்பட்டுள்ள டெம்பரேச்சர், அவ்வளோதான். ஸோ ஹியூமிடிட்டினா என்னது? காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட், ஈரப்பதம், மாய்ஸ்சர். வெரி குட்ரா, சூப்பர், வெரி குட், யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட். சூப்பர். மாய்ஸ்சர், ஈரப்பதம். சரியா, ஈரப்பதம். அதாவது உனக்கு தெரியுமா, லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட பெய்டு பேட்ச் THEE MINNAL இந்த மாதிரி தான் நான் கொஷினை போடுவேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன கொஷின் கேட்பேன் அதுக்குரிய ஆன்சர் நான் திரும்பி பார்த்து அந்த கொஷினை கேட்பேன், அதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போயும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் அதை தான் கேட்க போகிறேன், அது ஈரப்பதம், அதுக்குள்ளே ஆன்சர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ தட் இஸ் த கனெக்ட். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எங்கூட கனெக்ட் ஆகிருக்கீங்கன்றது அதில் உங்களுக்கு தெரியுது. சரியா, V0ங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் கேஸோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இது. அதோட வேல்யூ தான் 330ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ ஈரப்பதம். when the humidity increase ஆகிறப்ப ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? இது ஏன் தெரியுமா? யாருக்காவது இது ஏன் தெரியுமா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா, ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது சவுண்டு என்ன பண்ணுது? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு அதுவும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா, ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப சவுண்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரைட், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சரியா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்லா கவனிங்க. எஸ், ஹியூமிடிட்டி ரிலேட்டட் டு டென்சிட்டி. பாருங்க, யாரெல்லாம் நம்ம கிளாஸ் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. சரியா, ஹியூமிடிட்டினானது ஈரப்பதம், அதாவது காற்றோட டென்சிட்டி. யாரோட டென்சிட்டி என்ன அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 1.25 அப்படின்னு இருக்கும். அதே இது வாட்டரோட டென்சிட்டி என்னென்னா 1 தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்தோம் நம்ம இன்னைக்கு? டென்சிட்டியோட டென்சிட்டிக்கு வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷனு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டென்சிட்டியும் வெலாசிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ பாருங்கள், வாட்டர் ஏர் வெறும் காற்று மட்டும் இருக்குது, ஈரப்பதமே இல்லை, வெறும் காற்று மட்டும் இருக்குன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குது. டென்சிட்டி அதிகமாக இருந்தால் வெலாசிட்டி குறைஞ்சிரும். இதே இது மழை காலமோ அல்லது ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா காற்றுல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அப்போ என்ன ஆகிடும்? டென்சிட்டி 1.25லேருந்து 1க்கு குறைஞ்சிரும். காற்று மட்டும் இருக்கிற இடத்துல காற்றுக்கு பதிலாக என்ன பண்ணுது? காற்றுல வாட்டர் வேப்பர்ஸ் இருக்குது. வாட்டர் இருக்குன்னு நினச்சிடாது, வாட்டர் வேப்பர். ரைட்டா, வாட்டர் வேப்பர் இருக்குது. அப்போ ஃபுல்லாக வாட்டர் வேப்பர் போயிடுச்சுன்னா அப்போ கம்மியாகிடுமா டென்சிட்டி? அப்போ அதுதான் சொல்கிறாங்க ரெய்னி டேஸ், மழை காலங்களில் 2 மார்க் கொஸ்டின் இருக்கா நம்மளுக்கு. மழை காலங்களில் ஏன் நம்மளுக்கு சத்தம் வெகு தொலைவு வரைக்கும் கேட்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான். லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்னால் காதில் கேட்க முடியுது, அதுக்கு காரணம் நம்மால் தான். சரியா, எஸ், ஓகே, குட். வாட்டர் டென்சிட்டி இஸ் லெஸ்ஸர் தேன் ஏர். வாட்டர் டென்சிட்டி இஸ் லெஸ்ஸர், ஏரோட வாட்டரோட டென்சிட்டி கம்மி. ஸோ இப்போ 3 விஷயம் தான்ப்பா. ஒன்று டென்சிட்டி, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி. ஸோ வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்லைடில் எழுதணும் அப்படின்னா இப்படி ப்ரொபோர்ஷனல் போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் 1 டென்சிட்டி, டெம்பரேச்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி. சரியா, இந்த மாதிரி 3க்கும் இருக்க போகுது. இதான் இது வெலாசிட்டியோட ரிலேஷன், ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா, ஓகே. அடுத்து, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்? இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்த கொஷினில் கூட இது கேட்டிருந்தாங்களா? அப்படியே தே வில் ஆஸ்க் திஸ் கொஷின் இன் 7 மார்க். அப்படியே 7 மார்க்கில் வரும். 3 மார்க், 2 மார்க், 2 மார்க் கொஷின். சரியா, நேற்று இருந்த கொஷின் பேப்பர், நேற்று நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் சொன்னேன், அதில் இது 2 மார்க், இது 2 மார்க், இது 2 மார்க். அடுத்து ஒரு 1 மார்க்கில் வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபார் எக்கோ? எக்கோவோட மினிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன? வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் டு ஹியர் அண்ட் எக்கோ? 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கொஷின் இது எல்லாமே இருக்குது. வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ? 17.2 கிலோமீட்டர். கரெக்டாக யூனிட்டோட அனுப்பிச்சிருக்கியா? எஸ், வெரி குட். 17.2 மீட்டர். 17.2 மீட்டர். வெரி குட், வெரி குட். இதெல்லாம் உனக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுதா? கிளாஸில் இப்படி ரிவைஸ் பண்ண முடியாது. ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ண முடியும்?
நீ படிக்க தான் சொல்லுவாங்க. பட் இங்கே நான் பேசுகிறேன், நீ பேசுகிற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுற பார்க்குற, நம்ம 2 பேருமே இப்படி பேசிகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் அ கான்வர்சேஷன். இது ஈஸியாக மறந்து போகாது, நல்லா உன் மைண்டில் பதியும். அதனால தான் இந்த மாதிரி கிளாஸஸ் உன்னையா தினம் அட்டன் பண்ண சொல்கிறோம். உங்க கூட சேர்ந்து நாங்களும் படிக்க போகிறோம். சரியா? சூப்பர். இப்போ பாருங்கள், அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் என்ன, அடுத்து ஒரு 1 மார்க். ஒரு செஷனில் ஒரு கொஷின்லையும் உனக்கு என்னென்னலாம் 1 மார்க் கேட்பாங்க, என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ தட் உன்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் குறைய போகுது. அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனுங்கிறது என்ன தெரியுமா? அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனுங்கிறது ஃப்ரீக்வன்சியை பொறுத்து. எந்த ஃப்ரீக்வன்சி? 20,000 ஹெர்ட்ஸ், 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியது. ரைட்டா? 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்க? ரைட்டா? 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். 1 மார்க்கில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 1 மார்க்கில் வாட் இஸ் த ஹியூமன் ஆடியபிள் ரேஞ்சு? மனிதனோட ஆடியபிள் ரேஞ்ச் என்ன? ஹியூமன் ஆடியபிள் ரேஞ்ச் என்னதுப்பா? ஹியூமனோட ஆடியபிள் ரேஞ்ச் என்ன? 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். ஹியூமனோட ஆடியபிள் ரேஞ்ச் என்னது? 20 ஹெர்ட்ஸ். நான் இந்த கொஷின் எத்தனை தடவை எடுத்தாலும் இதை நான் சொல்லித்தராமல் விட்டதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லுவேன். 20,000 ஹெர்ட்ஸ். 1 வேர்டில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 1 வேர்டில் என்ன தெரியுமா ஆப்ஷன் கொடுப்பாங்க? they will give it as 20 hertz to 20,000 கிலோஹெர்ட்ஸ்னு கொடுப்பாங்க. சரியா? நம்ம எல்லாரும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு இந்த மேலே இருக்க ஆப்ஷன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மேலே இருக்க ஆப்ஷனை இப்படி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன், ரைட் ஆன்சரோட ஆப்ஷன் 20 கிலோஹெர்ட்ஸ்னு இருக்கும். நம்மளோட கண் எல்லாமே என்ன பண்ணும்? எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எழுதுறோன்ற பேரில் அவசரத்தில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுவோம். திஸ் இஸ் வெரி வெரி ராங். 20,000 20 ஹெர்ட்ஸ் டு 20,000க்கு அதுக்கப்புறம் ஒரு கே போட்டிருக்காங்க. 20,000 கிலோ ஹெர்ட்ஸா? தட் இஸ் ராங். ரைட்டா? ஓகே, ரைட். ஓகே அன்ஷி பாய், ரைட்டா? 20,000 கிலோ ஹெர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்றதை பார்த்து போடணும். கவனமாக இருக்கணும். ரைட்டா? 20 கிலோ ஹெர்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். இதான் என்னது ரைட் ஆன்சர். ஓகே, அப்போ 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறத நம்மளால் கேட்க முடியாது. அதெல்லாம் தான் என்னது? அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். அது பேர் தான் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். அப்போ இதோட பயன்கள் என்ன? எதுக்குலாம் இது யூஸ் பண்ணுறோம்? டு கில் மைக்ரோ ஆர்கானிசம். சின்ன ஆர்கானிசம்லாம் இந்த சவுண்டை கேட்டால் என்ன பண்ணிடுவான்? சீக்கிரமாக இறந்து போயிடுமா? ரைட்டா? அதெல்லாம் இறந்து போயிடும். அடுத்து டு ஃபைண்ட் த டைரக்ஷன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் சப்மரைன்ஸோட ரேஞ்சு, டைரக்ஷன், ஏன்னா சவுண்ட் வைப்ரேஷன் அதில் பட்டு திரும்பவும் அதை வச்சு டென்டல் பிளேட்ஸு, ஜுவல்லரி அண்டு காயின்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் வெல்டிங் இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? திஸ் எல்லாம் வி ஆர் யூஸிங் இட். அடுத்து பாருங்கள், டாக். யாரெல்லாம் எந்தெந்த அனிமல்ஸ்க்கெலாம் கேட்கும்? டாகு, பேட்டு, டால்ஃபின்னு, மஸ்கிட்டோஸ். ரைட்டா? மஸ்கிட்டோஸ் இதெல்லாமே இருக்க போகுது. ரைட்டா? நெக்ஸ்ட், வாட் இஸ் எக்கோ? ரைட்டா? எக்கோனா என்ன? 2 conditions necessary for hearing echo. What are the medical applications? How will you calculate the speed of the sound using echo? Echo is the sound reproduced. Sound என்ன பண்ணுது? Reproduced due to the reflection of the original sound wave. என்னோட ஒரிஜினல் சவுண்ட் வேவோட ரிஃப்ளெக்ஷன். ரைட்டா? ஓகே, ஒரிஜினல் சவுண்டோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத விஷயம். ரைட்டா? ரிஃப்ளெக்ஷன். அப்போ பாருங்கள், கண்டிஷன் எக்கோ வரணும், நான் பேசுகிறது எக்கோ அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? த மினிமம் டைம் கேப். ஃபஸ்ட்டு டைம் கேப்பும் இருக்குது. ரைட்டா? டைம் கேப்பும் இருக்குது. நான் பேசுகிற நேரத்தில் திருப்பி எக்கோ வந்துச்சுன்னா, வாய்ஸ் 2 சின்க்ரனைஸ் ஆகிடுச்சுன்னா எக்கோவே இருக்காது. நான் பேசுகிறது போய் பட்டு குறைஞ்சது 0.1 செகண்ட்ஸாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆன்சர் வரப்போ. மினிமம் டைம் கேப் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் எக்கோ மஸ்ட் பி அட்லீஸ்ட் 0.1 செகண்ட். ரைட்டா? 0.1. எப்பா இது நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. ரைட்டா? திஸ் தே ஹவ் கிவன் லாட் ஆஃப் டைம். ரைட்டா? இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 0.1 செகண்ட், 0.01 செகண்ட், 0.001 அல்லது மினிட்ஸில் கொடுப்பாங்க. ரைட்டா? கேன் எனிவன் டெல் மீ how many minutes it is? செகண்ட்ஸ் எப்படி மினிட்ஸ்க்கு மாற்றுறது? சூப்பர், வெரி குட். திரவியம், வெரி குட். திரவியம்லாம் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க காலையில். மினிட்ஸ்க்கு எப்படி மாற்றலாம்? மினிட்ஸ்க்கு ஓகே குட். அதாவது 1 மினிட் ஈக்குவல் டு எத்தனை செகண்டு? 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது? 0.1 செகண்ட் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எழுதுனா உனக்கு ஆன்சர் நம்ம மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் வராது. அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நம்ம போட்டு எழுத ஆரம்பிச்சிடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 ×
0.1 is equal to x into 60 ரைட்டா அப்போ x equal to 0.1 divided by 60 ரைட்டா அப்போ x equal to என்ன வரும் 0.1 எப்படி எழுதலாம் 1/10 எழுதலாமா 1/10 into 60 அவ்வளோதான் அப்போ 1/6 ஓட வேல்யூ என்ன 1/6 into 1/100 1/6 ஓட வேல்யூ என்னது ஆன்சர் போட்டிங்களா into 60யா into 60யா போடணும் divided by 60ல போடணும் என்ன ஆச்சு divided by 60 0.01 divided by 60 போடணும் சரியா 1/6 into 100 1/6 1/6 into 1/100 1/6 மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் டக்குன்னு சரி நீ அப்புறம் கேல்குலேட் பண்ணி கூட போட்டுக்கோ ரைட்டா கேல்குலேட் பண்ணி 100 போட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் சரியா ரைட் இப்போ பாருங்கள் ஸோ அப்போ கண்டிஷன் இது 0.1 செகண்ட் மினிமமாக இருக்கணும் அதே மாதிரி மினிமம் டிஸ்டன்ஸு 17.2 மீட்டர் ரைட்டா மினிமம் டிஸ்டன்ஸு 17.2 மீட்டர் ரைட்டா மினிமம் டிஸ்டன்ஸு 17.2 மீட்டர் ஓகே அடுத்து பாருங்கள் த மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோவோட மெடிக்கல் அப்ளிகேஷன் என்ன எக்கோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ இஸ் யூஸ்ட் இன் அப்ஸ்டெட்ரிக் ரைட்டா அப்ஸ்டெட்ரிக் அல்ட்ராசோனிக்லாம் இது அப்ஸ்டெட்ரிக் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிறது கரு ரைட்டா குழந்தைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் குழந்தையோட வளர்ச்சி இதெல்லாமே பார்க்குறது அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நம்ம வாட்டர் பாட்டில் மாதிரி சின்னதாக ஒரு மிஷின் இருக்கும் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணுறதுக்கு வைப்பாங்க அது அல்ட்ரா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது அந்த சவுண்டு போய் குழந்தை மேலே டம்னு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எங்கே குழந்தை இருக்குது அதோட சைஸ் என்ன வளர்ச்சி என்ன அப்படின்னு அது குழந்தைக்கு அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அஃபெக்டே பண்ணாது ஏன்னா அந்த சவுண்டை தான் குழந்தையால கேட்க முடியாது நம்ம யாராலையும் அது கேட்க முடியாதுல்ல ஸோ அதனால் தட் இஸ் அ பெஸ்ட் வே அதான் என்னது பெஸ்ட் வே ரைட்டா டு கிரியேட் ரியல் டைம் விஷுவல் இமேஜஸ் டெவலப்பிங் எம்ப்ரியோனா என்னது கரு வளர்ச்சி அடைகிறதையும் பார்க்க முடியும் கரு முட்டை வளர்ச்சி அடைகிறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் குழந்தையும் பார்க்க முடியும் சேஃப் டெஸ்டிங் ரைட்டா இது எந்த விதமான ஹார்மும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ ரைட்டா என்ன பண்ணணுமா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு யூஸிங் எக்கோவை யூஸ் பண்ணி என்ன பண்ணணுமா நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு when the source to the source wall and then back to the receiver நல்லா கவனிங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்லாம் கொடுக்குறப்ப நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப் சம் எடுத்துக்கலாம் ரைட்டா ஷிப் சம் எடுத்துக்கலாம் எக்கோ தானே சொன்னாங்க எக்கோவை எடுத்துக்கலாம் எக்கோ அப்படின்னு என்னது இந்த செவுத்தில் போய் நான் பேசுகிற சவுண்டு என்ன பண்ணுது நான் பேசுகிற சவுண்டு இந்த செவுத்தில் போய் பட்டுட்டு என்ன பண்ணணும் திரும்ப வரணும்ல அப்போ நான் இங்கேருந்து பேசுகிறேன் இங்கேருந்து செவுத்துக்கு போகுது சரியா இங்கேருந்து செவுத்துக்கு போகுது திருப்பி என்ன பண்ணுது செவுத்துலேருந்து எங்கிட்ட வருதா அப்போ டிஸ்டன்ஸ் 2 தடவையா இங்கேருந்து போகுது திருப்பி அங்கேருந்து இங்கே என்ன பண்ணுது வருது 1 டைம் கோயிங் 1 டைம் கம்மிங் அப்போ 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் அப்போ 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் ரைட்டா 2 டைம்ஸ் அப்போ என்ன அர்த்தம் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் சோர்ஸ் டு த சோர்ஸ் வால் அண்ட் தென் பேக் டு த ரிசீவர் சோர்ஸ்லேருந்து அந்த வால் திருப்பி வால்லேருந்து சோர்ஸ் கிட்ட 2 டிஸ்டன்ஸ் அப்போ என்ன அப்படின்னா the receiver equal to 2d distance equal to 2d அப்போ என்ன பண்ணணும் time taken for this to be taken as d second அப்போ ஜென்ரலாக ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம் டிஸ்டன்ஸ் பை டைமு இங்கே டிஸ்டன்ஸ் 2d டிவைடட் பை t போட்டால் போதும் 2d by t ரைட்டா 2d by t சரியா 2d by t வெரி குட் ஏப்பா உன்னால் எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படிச்சுக்கோ நீ என்ன பண்ணுவியோ தலைகீழ அனுப்பியா இல்லை கவுந்தடிச்சு படிப்பியா என்னன்னாலும் சரி இந்த கொஷினை படிச்சுடு ஈவன் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் உன்னோட ஹாஃப் இயர்லி செகண்ட் மிட்டம் ஹாஃப் இயர்லி அதுக்கப்புறம் பப்ளிக் 3லேயுமே இந்த கொஷினை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இதில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரே கேள்வி 7 மார்க் ஒரே கொஷின் 7 மார்க் ஒரே ஒரு கொஷின் ரைட்டா ஒரே ஒரு கொஷின் தான் 7 மார்க் முடிஞ்சுது கதம் நம்ம 7 மார்க்குக்காக 4 கொஷின் 5 கொஷின்லாம் எழுத தேவையில்லை 2 கேள்வியாக கேட்குறாங்க 3 கேள்வியாக கேட்குறாங்க தேவையில்லை ஒரே கொஷின் தான் முடிஞ்சு யாரெல்லாம் இது ஏற்கனவே படிச்சுட்டா எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இந்த கொஷின் தெரியும் பிகாஸ் தேட் மச் இம்பார்ட்டன்ட் திஸ் கொஷின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் எத்தனை பேருக்கு தெரியும் பார்க்கல யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள் எஸ் குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் நிறைய பேர் படிச்சிட்டீங்க எஸ் ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ரீகால் பண்ணிடலாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபாஸ்ட் ரீகால் பண்ணிடலாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபாஸ்ட் ரீகால் பண்ணிடலாம் ரைட்டா ஸோ நான் என்னோடய வாயிலேருந்து ஒரு தடவை சொல்கிறேன் உங்கள் காதில் ஒரு தடவை கேட்டுருங்க சூப்பராக முடிச்சிடலாம் ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் யார் இவங்க ஆல்ஃபா ரேஸ்னா யார் பீட்டா ரேஸ்னா யார் காமா ரேஸ்னா யார் சரியா
ஓகே ரைட். ஆல்ஃபா ரேஸ்னா என்னது? ஹீலியம் நியூக்ளியஸ். ஹீலியம் தான் ஆல்ஃபான்னு நம்ம சொல்ல போகிறோம் ரைட்டா. ஹீலியம் நியூக்ளியஸ் கன்சிஸ்டிங் ஆஃப், அப்போ அதில் எத்தனை ப்ரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குன்றது எழுத போகிறோம் ரைட்டா. 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான்ஸ். இந்த இடத்துல என்ன தெரியுமா நிறைய பசங்க பண்ணுவாங்க, சார் 2He4 போடுவாங்கல்ல சார், அப்போ நியூட்ரான் 4ன்னு நினச்சிருவோம். ப்ரோட்டான் தான் 2, நியூட்ரான் 2, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னது நம்ம மேலே 4ன்னு போட போகிறோம். சரியா கவனம். நிறைய பேர் 2 ப்ரோட்டான் 4 நியூட்ரான் அவசரப்பட்டு எழுதியிருக்காங்க. பப்ளிக்கில் நிறைய பேருக்கு சென்டர் மிஸ் ஆகிருக்கு ரைட்டா. யாராவது அந்த தப்பு பண்ணியிருக்கியா அதுக்கு முன்னாடி? 2 and 4ன்னு போட்டிருக்கியா? போட்டிருந்தீங்கன்னா இனிமேல் போடாத, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தே ஆர் எலக்ட்ரான்ஸ். இவங்க வெறும் எலக்ட்ரான் மட்டும்தான். எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ் தானே, அப்போ கீழே என்ன பண்ணுங்கள் -1 ரைட்டா. கீழே -1 போடுங்க, மேலே 0. பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் இன் ஆல் ஆட்டம் ரைட்டா. இது வந்து பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். அடுத்துங்க தே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ்னால் இது பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரைட்டா. பேக்கெட்டாக எனர்ஜி இருக்குது, சின்ன சின்ன எனர்ஜி, அதுதான் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து சார்ஜ். இவங்க என்னது? ஆல்ஃபா ரே தானே. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். இவங்க பேர் என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். இவங்க பேர் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ +2E அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. இது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் -E அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 0, ஏன்னா இது வந்து வெறும் சார்ஜ், இது வந்து எனர்ஜி. எனர்ஜினால அதில் சார்ஜே இருக்காது. திஸ் இஸ் 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து 100 times greater than பீட்டா ரேஸ் அண்ட் 10,000 times greater than காமா ரேஸ். பார்த்தியா, இது அயனைசிங் பவர். அயனைசிங் பவர்னா என்னது? அடுத்தவங்க கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்குறது, அடுத்தவங்களை எலக்ட்ரானை கொடுக்க வைக்கிற கெப்பாசிட்டி தான் அயனைசிங் நம்ம சொல்ல போகிறோம். அதில் 100 times greater than பீட்டா ரேஸ், 100 times greater than பீட்டா, 10,000 times greater than காமா ரேஸ். இது கம்பேரிட்டிவ் லோ. இது அயனைசேஷன் பவர் ரொம்ப லோ. இது அயனைசேஷன் பவர் ரொம்ப லோ. அடுத்து பாருங்கள் பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங் பவர் என்னது? லோ பெனிட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப்டு பை எ திக் பேப்பர். என்ன பண்ணுவான்? ஒரு சாதாரண பேப்பர் வச்சாலும் என்ன பண்ணுமா, இந்த ஆல்ஃபா ரைஸால் இங்கிட்டு அந்த பக்கம் போக முடியும். ஏன்னா இது ஒரு ஹீலியம் கேஸ் தானே. ஹீலியம் இஸ் கேஸ், கரெக்டு தானே. ஒரு கேஸ் எப்படி ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்துக்கு போகும்? போகாதப்பா, கரெக்டு தானே. ரைட். அதே மாதிரி பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஆல்ஃபா ரைஸ். ஆல்ஃபாவை விட இதோட பெனிட்ரேட்டிங் பவர் ஜாஸ்தி. they can penetrate through a thin metal foil. சின்னதாக மெட்டல் ஃபாயில், இந்த அலுமினியம் ஃபாயில்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அது வழியாக கூட போகுமா. பட் இவன் வேறு லெவல், வெரி ஹை பெனிட்ரேட்டிங் பவர். அதனால தான் இந்த காமா ரேஸ்லாம் என்னது, நம்ம இந்த காமா ரேஸ் படுற இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை ஆகிடும். நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உள்ளே போய் டமால் ஊடுருவி போகுது. அப்போ ஓட்ட போட்டுட்டு தானே போகுது. நம்ம உடம்பு வழியாக போகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம நெஞ்சில் ஓட்ட போடுது, அங்கே இங்கே என்ன பண்ணுது, நம்ம உடம்புல ஃபுல்லாக மசில்ஸ் சதைகள் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது வெளியே போகுது. ஸோ பெனிட்ரேட்டிங் பவர் கிரேட்டர் தேன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. தே கேன் பெனிட்ரேட் த்ரூ திக் மெட்டல் பிளாக்ஸ். திக்கு கடினமான மெட்டல் பிளாக்கை கூட இதால் ஊடுருவி போக முடியுமா. காமா இஸ் ஸோ டேஞ்சரஸ். ஓகே, ஒரு கொஷின் கேட்கடா. ஒரு கொஷின் அப்படியே ஒரு 1 மார்க் பார்த்துடலாமா. ஸோ விச் இஸ் த எலமெண்ட் தட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட் எது? எந்த எலமெண்ட்? அல்லது நம்மளோட ப்ரொடெக்டிவ் வியர், நம்ம என்ன ப்ரொடெக்டிவ் வியர் போடலாம்? எந்த எலமெண்ட்டால் உருவான ப்ரொடெக்டிவ் வியரை நம்ம போட்டுக்கலாம்? எஸ், வெரி குட். லெட். யுரேனியம் கிடையாது, யுரேனியம் இல்லை, லெட்டு தான். லெட் ஏப்ரான்ஸ், லெட் பிபி. லெட்டுனா பிபி, லெட் கோட்டட் ஏப்ரான் ரைட்டா. லெட் இருக்கக்கூடிய ஏப்ரான் என்னது? இந்த செஃப்பெல்லாம் போட்டிருப்பாங்களே, கழுத்தில் ஒன்று மாட்டிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறது ஏப்ரான் ரைட்டா. சூப்பர், குட். ஓகே, பெனிட்ரேட்டிங் பவர்னா ஊடுருவி போகிறதுன்னு அர்த்தம். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரண்ட்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? டிஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்டு. ரெண்டு ஃபீல்டுலையும் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. கரண்ட்டை கொடுத்தாலும் டிஃப்ளெக்ட் ஆகுதான், மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இவங்ககிட்ட சார்ஜ் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இன் அக்கார்டிங் டு த ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அடிப்படையாக வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுதான். அடுத்து டிஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்ட்ஸ், இதுவும் டிஃப்ளெக்ட் ஆக போகுது. பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் ஆல்ஃபா ரேஸ். அதாவது இப்போ ஆல்ஃபா ரே எப்படி போயிட்டே இருக்குது, ஆல்ஃபா ரே எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா காமா ரே எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், சாரி பீட்டா ரே எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் இந்த பக்கம். ஏன்னா இது பாசிட்டிவ்ல, இது நெகட்டிவ்ல. பாசிட்டிவ் சார்ஜ் மேலே பார்த்து போச்சுன்னா இது கீழே பார்த்து போக போகுது. டிஃப்ளெக்ஷன்னா விலகி செல்லுதல், டிஃப்ளெக்ஷனா விலகல் அடையும், விலகிறது ரைட்டா. எஸ், இதுவும் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பற்றி. அடுத்து தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்.
ஏன்னா இவங்க தான் சார்ஜே கிடையாதுல்ல, இவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ், அதனால டிஃப்ளெக்ட் ஆகிறாங்க. இவங்களுக்கு சார்ஜே கிடையாது, அதனால தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். ரெண்டு ஃபீல்டுனாலையும் டிஃப்ளெக்டே ஆக மாட்டாங்க. அடுத்து ஸ்பீட். their speed ranges from 1/10 to 1/20 times the speed of the light. ரைட்டா, அவங்களோட ஸ்பீட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1/10 to 1/20. ரைட்டா, ரைட். லைட்டோட ஸ்பீடில் 10ல் 1 மடங்கு தான் இருக்க போகுது, அல்லது 20ல் 1 மடங்கு இருக்க போகுது. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10ல் 9 மடங்கு. ரைட்டா, அப்போ ரொம்ப ஸ்பீட், கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் த லைட். இவங்க லைட்டோட ஸ்பீட்லேயே போக போகிறாங்களா? ரைட்டா, லைட்டோட ஸ்பீட்லேயே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, சூப்பர், குட். அடுத்து, வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்ஷியல் பார்ட்ஸ். இப்போ இது ரொம்ப ரேரு, ஆனால் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். சரியா, ரைட், ரொம்ப ரொம்ப ரேரு, அதனால் கவனம். எஸ், மார்னிங் பார்த்தீங்கன்னா ரெகுலராக 6 o'clock 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். A nuclear reactor is a device which the nuclear fission takes place in a self-sustained and controlled manner to produce electricity. மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்காக, ரைட்டா, மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்காக நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். நியூக்ளியர் ரியாக்டரில் என்ன நடக்க போகுது? நியூக்ளியர் ரியாக்டரில் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்க போகுது. வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன்? ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்ன? வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன்? ஃபிஷன் பதில் சொல்லுங்கள். ஃபிஷன்னா என்னது? வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன்? ஃபிஷன்னா என்னது? நியூக்ளியர் ஃபிஷன். எஸ், வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன்? நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னது? தற்சார்புடைய, சூப்பர் குட். டிவைட், எஸ், பிரேக்கிங் டவுன். இட்ஸ் கோயிங் டு பிரேக் டவுன், பிளவு. அணுக்கரு, அணுவோட கரு, நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸ் மண்டையிலே தட்டி ரெண்டா போட அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ரைட்டா, ரெண்டாக பிரிக்க போகிறோம். சரியா, ரைட். சரி, யாரோ ஒருத்தவங்க எனக்கு என்னை ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தூண்டி விட்டுட்டாங்க. ஓகே, டெல் மீ, when and where was the first nuclear reactor built? when and where was the first nuclear reactor built? முதல் நியூக்ளியர் ரியாக்டர் எங்கு எப்பொழுது கட்டப்பட்டது? ரைட்டா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் when and where it was built. ஆமாம், இருக்கு ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. அந்த கொஷினும் கேட்டிருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிக்டில் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சிகாகோ, USA, சிகாகோ 1942. அப்போ அடுத்த கொஷின் என்னது? இந்தியாவில் எப்போ ஃபஸ்ட்டு? இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே? இந்தியாவில் எப்போ ஃபஸ்ட்டு? எங்கே ஃபஸ்ட்டு? அமெரிக்காவில் சிகாகோ 1942. தட் இஸ் ஓகே. இந்தியாவில் தாராப்பூர். ரைட்டா, தாராப்பூர். கல்பாக்கம் இல்லை, தாராப்பூர். கல்பாக்கம்லாம் இப்போ ரீசெண்டாக இருந்தது. இந்தியாவில் மகாராஷ்டிரா தாராப்பூர் 1969 1969 தாராப்பூர். சரியா, தாராப்பூரில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ரைட், தாராப்பூரில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. மகாராஷ்டிரா தாராப்பூர் 1969. சரியா, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அடுத்து, எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டரோட எசென்ஷியல் காம்பனன்ட் யாரெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டருக்கு தேவை? ஸோ ஃபியூயல் தேவை, மாடரேட்டர் தேவை, கண்ட்ரோல் ராட் தேவை, கூலண்ட் தேவை, ப்ரொடெக்டர் வால் தேவை. இதெல்லாமே என்னது நம்மளுக்கு தேவை, இதெல்லாமே தேவை. சரியா, இதெல்லாமே தேவை. இது ஒவ்வொன்றை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ அது நீங்கள் படிச்சிருவீங்க நான் நம்புகிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோ, ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. சரியா, டயக்ராம் இந்த கொஷினுக்கு கட்டாயமாக வரையணும். இந்த செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டயக்ராம் கொஷின் இது தான். இதை விட்டுறாது, கண்டிப்பாக டயக்ராம் வரையணும். எஸ். டயக்ராம் எப்படி வரையணும்னு 2 daysக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். ரைட்டா, 2 days முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா ஹவு டு ட்ரா த டயக்ராம். சரியா, டயக்ராமு, ஃபார்முலா ஷீட், யாருக்கெல்லாம் என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிறியோ என்ன பண்ணு, நேராக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணு. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக, இங்கே மேலே இருக்குமா, இதில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ண அப்படின்னா 10th என்னடா இது காணோம், கீழே போனால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 10th சயின்ஸ் சாரோட ஃபோட்டோவே காணாமே. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எங்கடா? சரி, இப்போ நம்ம செகண்ட் மிட்டம் தானே படிக்கிறோம். செகண்ட் மிட்டம் இதை மட்டும் படிச்சுக்கலாம். ரைட்டா, ஸோ லைவில் போயிட்டு பார்த்தேன்னா என்னோடய ஃபோட்டோ போட்டு என்னென்ன வீடியோ இருக்கோ அது எல்லாமே பார்த்தேன். ரைட்டா, நேற்று பாரு டாப் 10 4 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் நேற்று. சரியா, நேற்று டாப் 10 4 மார்க்ஸ். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தேன்னா இம்பார்ட்டன்ட் டயக்ராம் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா, இம்பார்ட்டன்ட் டயக்ராம் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாப் 10 2 மார்க்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாப்டர்லேயும் 2 மார்க் அண்ட் 4 மார்க் தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டர் வைஸ்
எல்லாத்தையும் திரும்ப நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் பாரு 120 days ஸ்டடி பிளான், சாப்டர் 21, 22, 19, 11 செகண்ட் மிட் டேர்ம் போர்ஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஒவ்வொன்றா. சரியா? 10th சாப்டர், 6th சாப்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் எங்கே இந்த இருக்குது பாரு. இது எல்லாமே பார்த்தியா? ஒரு 12 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஹவ். அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாள் ஆக 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 காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உங்க கூட போட்டி போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு சாப்டர் 5 வந்து 1.6K இருந்துச்சு. ஆனால் நேற்று வீடியோ பாரு, நேற்று வீடியோ கிட்டத்தட்ட 3000 மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நிறைய பேர் ரைட்டா நிறைய பேர் படிக்கிறாங்க. இது வந்து ஒரு புல்லர் மாதிரி கிடையாது. இப்போ பார்த்தேன்னா இப்போ ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின் அது முக்கியம் இல்லை. கண்டென்ட்டை படிக்கணும். 1 hour உட்காந்து படிக்கிறது, 1 hour உட்காடுறதுன்னு இருக்குது பார்த்தியா? 1 hour கூட உட்கார முடியலன்னா நம்ம எப்படி நம்ம மார்க் வாங்க முடியும்? கரெக்டு தானே? 1 hour உட்காந்து படிக்கிறது. ஸோ 1 hour உட்காடுறதே பெரிய விஷயம். இன்றைக்கெலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சூப்பராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ சூப்பராக படிக்கிறீங்க, மாஸ் காட்டுறீங்க, மாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஐஸ்பர்கோட டென்சிட்டி கம்மி, ஐஸோட டென்சிட்டி கம்மி, அதனால் மிதக்குது. நியூக்ளியர் ரியாக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். சரியா? ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் டயக்ராம் வரையணும். இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னு அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஒரு தடவை பண்ணிடு. சரியா? பார்த்துரு. ஓகே ரைட். அடுத்து கூலண்ட்னா என்ன, ப்ரொடெக்ஷன் வால் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். ஹவ்? இதை விட ஒரு முக்கியமான கொஷின் இருக்குது, அதை நான் முடிச்சதுக்கப்புறம் திஸ் கொஷின் suggest the measure to overcome problems of an alcoholic. ரைட்டா? ஒரு ஆல்கஹாலிக்கோட ப்ராப்ளம். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? என்ன டவுட் எல்லாம் இருந்தால் டவுட்லாம் போடாத, டக்குன்னு டவுட் கொஷினை போட்டுரு. ஒரு 2 seconds அல்ல 2 minutes வெயிட் பண்ணு. நிறைய மெசேஜ் போயிடுச்சுன்னா என்னால் அதை பார்க்க முடியாது. அப்போ நான் பண்ணுறேன், இல்லைன்னா நான் தனித்தனியாக சொல்லித்தரேன். ரைட்டா? ஓகே சரியா? கவனி, திஸ் இஸ் எப்படி நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கோ அதே அளவுக்கு இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். சரியா? டேரெக்டாக 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் இருக்குது. ஆல்கஹாலிக். ரைட்டா? அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை எப்படி நம்ம வெளிக்கொண்டுறது அப்படிங்கிறது. ரைட்டா? அதுக்கு ஏற்படும் பிரச்சனை சரி செய்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? மெஷர்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஆல்கஹாலிக். ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறோம். ரைட்டா? எஜுகேஷன், படிப்பறிவு சொல்லித்தரது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அவங்கள கூட உட்காந்து நம்ம திரும்ப நம்ம பேசுகிறது. ரைட்டா? மிட்டமில் வந்துச்சா? எஸ் பாருங்கள், ஒரு சிலருக்கு மிட்டமில் வந்திருக்கு. ரைட்டா? அடுத்து எஜுகேஷன் அண்ட் ப்ராப்பர் கவுன்சிலிங் வில் ஹெல்ப் த ஆல்கஹாலிக்ஸ் டு ஓவர் கம் தேர் ப்ராப்ளம். எஜுகேஷன், படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லங்ஸ் நம்ம குடிக்கிறனால, குடிப்பழக்கத்தினால என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த பழக்கத்துக்கு ஈடுபட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அப்படியே அவங்க பண்ணிட்டாலும் கவுன்சிலிங் உட்காந்து அவங்ககிட்ட பேசுகிறது. மனசு இது தப்பு, இது பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொன்னோன்னா அப்போ என்ன ஆகிடும்? அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்க அதுக்கடுத்து அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ரெஸ் டு அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ் இன் தேர் லைஃப். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? எனக்கு தோற்று போயிட்டேன், என்னால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்குலாம் போகிறாங்க. அவங்கக்கிட்ட தோல்விங்கிறது ஒரு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறது. அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ உடல் பயிற்சி அப்படிங்கிறது. இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்கோயிங் ரீஹாபிலிட்டேஷன். ரைட்டா? ரீஹாபிலிட்டேஷன் என்னது? மறுவாழ்வு மையம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா? ஸோ அதான் ரீஹாபிலிட்டேஷன். ரைட்டா? ரீஹாபிலிட்டேஷன். ரைட்டா? ரீஹாபிலிட்டேஷன்றது மறுவாழ்வு மையம். மெஷர்ஸ் should be guided into healthy activities like reading, music, sports, yoga, meditation. இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா அவங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ரைட்டா? உடல் செயல்பாடு அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி they always do the ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. அடுத்து சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். பியர்ஸ்னானது நம்ம கூட இருக்கக்கூடிய, ரைட்டா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ், அவங்களெல்லாம் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர், இந்த மாதிரி கலீக்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். The affected individual should seek help from the guidance, parents and peers. சுற்றி இருக்கவங்ககிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு மனசு விட்டு அவங்க என்ன பண்ணணும்? பேசணும், அவங்க செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. This should help them to share their feelings of anxiety. ஆன்சைட்டினா எப்பயுமே ஒரு பயத்தில் இருக்குது. ரைட்டா? நான் இது தப்பு பண்ணிடுவேன், இது தப்பாயிடுமோ, எனக்கு பயமாக இருக்குது, என்னால் பண்ண முடியாது, எனக்கு என்ன பண்ண தெரியல, இந்த மாதிரி என்ன அப்படின்னா பயந்து இருக்குது. ராங் டூயிங் அண்ட் கெட் ரிட் ஆஃப் த ஹேபிட். அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அடுத்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இண்டிவிஜுவல் ஷுட் சீக் ஹெல்ப் ஃப்ரம் த சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட். என்ன சார் இது ரெண்டுமே ஒன்று தானே? இது நாள் வரைக்கும் எனக்கு ஒன்று தானே சொன்னாங்க. ஏன்னா சைக்காலஜிஸ்ட் அண்டு சைக்காட்ரிஸ்ட் 2 பேரும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது.
சைக்காலஜிஸ்ட்டுங்கிறவங்க யார் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, டாக்டர்ஸ், பெரிய டாக்டர்ஸ். அதாவது தி கேன் சஜஸ்ட் மெடிசன். அவங்களால என்ன பண்ண முடியும்? மருந்து மாத்திரைகளை சஜஸ்ட் பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 பேர் வேறு வேறு தான், 2 பேர் வேறு வேறு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க, மருந்து சஜஸ்ட் பண்ண முடியும். தி கேன் சஜஸ்ட் ட்ரக்ஸ், தி கேன் சஜஸ்ட் மெடிசன்ஸ். வேறு சைக்காட்ரிக்ஸ் cannot suggest மெடிசன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? கவுன்சிலிங் கொடுப்பாங்க, செஷன் வர சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், கைடன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. தே வில் ஸ்பீக் டு யூ, தே வில் ஃபைண்ட் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இன் தட், பட் தே கேன் நெவர் கிவ் மெடிசன்ஸ். இவங்களால மெடிசன் கொடுக்க முடியாது, இவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க வந்து டாக்டர், இவங்க கவுன்சிலர்ஸ், அந்த மாதிரி தான். சைக்காலஜிஸ்ட்டுங்கிறவங்க டாக்டர், தே கேன் ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ். இவங்களால ப்ரிஸ்கிரைப், தே கேனாட் ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? Okay, to get relieved from the condition and to lead to a relaxed and peaceful life. Relaxed peaceful life ஓட இருக்குது, ரைட்டா? அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வேறு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கொஷின் விட்டாலும் அந்த கொஷினை படிச்சுட்டு வந்துடலாம், சரியா? ரைட். நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். ஹவு? ரைட்டா? டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷன் என்னது? எவல்யூஷன்னா பரிணாம வளர்ச்சி. அதுக்கு நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்ந்தெடுத்தல், அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஓகே, ரைட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். டியூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் த ஆர்கானிசம் விச் கேன் ஓவர் கம் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன். டியூரிங் த எக்ஸ்டிங்ஷன் என்னது? அழிஞ்சு போகக்கூடிய ஒரு காலம், வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லது வெயில் பயங்கரமாக அடிக்குது, இல்லை ரொம்ப குளிர் அடிக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலை அப்படின்னா என்ன நடக்க போகுது? சேஞ்சிங் த சிச்சுவேஷன், சர்வைவ் அண்ட் அடாப்ட் டு த சரௌண்டிங் என்விரான்மெண்ட். நீ பனிக்கரடி பார்த்துருக்கியா? பனிக்கரடி, போலார் பியர் இருக்குல்ல, போலார் பியரோட உடம்பு எப்படி இருக்கும்? அதோட உடம்பு முழுவதும் பயங்கரமாக நிறைய முடிகளால் சூழப்பட்டிருக்கும். அதே இது நார்மலாக இருக்க கரடி பார், சாதாரண கரடியை விட பனிக்கரடியோட உடல் அமைப்பு பயங்கர வித்தியாசமாக இருக்கும். அது உடல் அமைப்பு வெள்ளை கலரில் இருக்குது, சரியா? ஏன்னா வெப்பநிலையெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்றதுக்காகவும் அதுக்கப்புறம் நிறைய முடிகள் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல்நிலை இருக்குது. நீ நல்லா கவனித்து பார்த்துருக்கியா? நிறைய டாக்ஸ், ஃபாரின் ப்ரீட் டாக்ஸ், ஃபாரின் டாக்ஸ் எல்லாத்துக்குமே, ஃபாரின் டாக் எல்லாத்துக்குமே நிறைய முடி இருக்கும். வேறஸ் இந்தியன் ப்ரீட், நம்ம நாட்டு நாய் இருக்கல, நம்ம நாட்டு நாய்க்கு முடியே இருக்காது, அங்கே நாட்டு நாய்க்கெலாம் முடியும். ஏன்னா அவங்களோட டெம்பரேச்சர் எல்லாமே அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு முடி இருந்தால் தான் அதுக்கு குளிராமல் இருக்கும், அதனால தான் அதுக்கு முடி இருக்குது. நம்மளோட நாய்களுக்கு முடி இருக்குது, ஏன்னா நம்ம ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும். இதெல்லாம் தான் வித்தியாசம். இப்படி தான் நீ படிக்கணும். இந்த புரிஞ்சு படிக்கிறதுங்கிறது இதுதான். அப்போ ஆர்கானிசம்ஸ் விச் ஆர் அன்ஏபிள் டு ஃபேஸ் த சேலஞ்ச், இந்த சேலஞ்சை எந்தெந்த ஆர்கானிசம்னாலலாம் ஃபேஸ் பண்ண முடியல, இதை எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா அன்ஃபிட் டு சர்வைவ் அண்ட் டிஸப்பியர். அப்போ அதெல்லாம் என்னது? அழிஞ்சு போயிடும், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். The process of selection of organism with a favorable variation is called natural selection. Origin in species படி என்ன சொல்றாங்க? டார்வின் சொல்றார், new species originate by the gradual accumulation of favorable variations for a number of generations. Hence natural selection is driving force for the evolution since it leads to the formation of new species. அதாவது எப்படி ஜிராஃபி வந்திருக்கும்? ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, டார்வின் என்ன சொன்னார்னா, வந்து மான் தான் இருந்துச்சு, மான் தான் ஜிராஃபியாக மாறிச்சான் பல வருஷங்கள். ஏன்னா ஒரு காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மான்கள் மட்டும் உயிர் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புற்களே இல்லை, கீழே புல்லே இல்லை. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? கொஞ்சம் நிமிர்ந்து மான் செடியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு. செடிகள் எல்லாமே காலியானதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுது? நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய மரங்கள் இப்படி எக்கி சாப்பிட்றப்ப தான் கழுத்து நீண்டிகிட்டே போகுது. அதனால தான் ஜிராஃபி வந்துச்சு. அப்போ பல வருடங்களாக இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் ஜிராஃபி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ரைட்டா? 8 இதால் ஜிராஃபி உருவானது. எஸ், அந்த மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். யாரெல்லாம் ஸ்கூலில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராக்டிக்கல்? எஸ், ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் டன் இட்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு எத்தனை பேர் ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கீங்க? எஸ், ஓகே. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், நான் 7th படிக்கிறப்போ அப்போ தான் நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன அப்படின்னா மழைநீர் சேமிப்பை கட்டாயப்படுத்துகிறாங்க. எல்லார் வீட்லேயும், புதுசாக கட்டுற எல்லார் வீட்லேயும் மழைநீர் சேமிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பயங்கர ஸ்ட்ரிக்டாக கட்டாயப்படுத்துனாங்க. அப்போ நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய கட்டுரை போட்டிகள் எல்லாமே எழுதுறதுக்காலாம் போகணும். ரைட்டா? அப்போ ப்ராஜெக்ட்லாம் செஞ்ச ஞாபகம் இருக்குது. தொட்டியெல்லாம் வச்சு கல்லெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம், ஒரு வீடெல்லாம் செஞ்சு மேலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றி இதெல்லாம் பண்ணோம், சரியா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான், சரியா? அப்போ எதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்?
டு மேக் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதாவது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நீங்களாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க ரைட்டா. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் எந்த இயர்? 2009 அப்ராக்சிமேட்டாக நீங்களாம் 8, 9, 10 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 8, 9, 10 கரெக்டாக? ஆமாம், ரைட் ஆர் நாட்? 2008, 9, 10 2010, 9, 11 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க ரைட்டாக. 2011, 10 பார்த்தியா? நான் அப்போ தான் காலேஜ் போயிட்டேன். நீங்கள் பிறக்கிறப்ப நான் காலேஜ் போயிட்டேன். இன்னும் 2 நெக்ஸ்ட் பேட்ச்லாம் வந்தனால நான் காலேஜ் முடிச்சிருப்பேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். சரி, 2011 அப்படி தான் இருந்தீங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 15 வருஷத்தில் எவ்வளோ மக்கள் தொகை கூடியிருக்கு பாரு. அப்போ நாளுக்கு நாளாக டிமாண்ட் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிமாண்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதிகமாக என்ன பண்ணிகிட்டே இருக்குது? டிமாண்ட். ஸோ அப்போ அந்த டிமாண்டை ஈடுபடுத்துறதுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவை. வாட்டர் ரிசோர்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ த மெயின் பர்பஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் டு மேக் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டு மேக் த ரெயின் வாட்டர் percolate அண்டர் த கிரவுண்ட் ஸோ as to ரீசார்ஜ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். நம்ம பாட்டுக்கு உள்ளேருந்து பூமியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோமா? அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணணும்? திரும்ப ரீஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. அதனால தான் ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரூஃப் டாப்னா என்னது? மலை மேலே விழுகுதுல எக்ஸலண்ட் ரெயின் கேச்சர். நம்ம வீட்டுக்கு மேலேயோ அல்லது ஆஃபீஸ் பில்டிங் மேலெலாம் விழுகிறத எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? நம்ம தனியாக கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு. அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பெட். மேலேருந்து கலெக்ட் பண்ணதை என்ன பண்ணோமா? ஒரு இடத்துல போய் ஒரு தொட்டியில் மழைநீர் சேமிப்பு தொட்டின்னு இருக்கும். கூழாங்கல், கல், மண், ஜல்லிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் போய் என்ன பண்ணணும்? நம்ம திரும்ப அந்த தண்ணியை உள்ளே விட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். சரியா? அந்த மாதிரி. அடுத்து பீப்புள் லிவிங் இன் ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கவங்க அவங்க வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஏரி, குளம், குட்டை அது எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவாங்க. ஒரு ஊரில் இருக்க ஏரி நிறைஞ்சிருச்சுன்னா அது அப்படியே என்ன பண்ணும்? பக்கத்து ஊரில் இருக்க ஏரிக்கு போய்டும். அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் தான் தியரியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீ படிச்சுக்கலாம். ஏரி, குளம், குட்டை, ஊரணிங்கிறது பெரிய ஏரியாவோட சின்னதாக இருக்க போகுது ரைட்டாக. சின்னதாக இருக்குது ஊரணி. இதெல்லாமே நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்க தான். ஸோ தீஸ் ஆர் தி கொஷின்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டண்டான 7 மார்க் கொஷின்ஸ். 7 மார்க்கு கேட்கக்கூடியது அல்லது 5 மார்க்காவோ 4 மார்க்காவோ கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. குறிப்பாக லாஸ்ட்டு ரோமன் நம்பரில், கடைசி ரோமன் நம்பரில் கேட்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். சரியா? டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ நான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? ஸோ அடுத்து நம்ம எப்போ ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு இப்போ டக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எக்ஸாம் முடியுது, எக்ஸாமோட எண்டு டேட் மட்டும் சொல்லுங்கள். டெல் மீ த எண்ட் செகண்ட் மிட்டம் எண்டு டேட். செகண்ட் மிட்டமோட லாஸ்ட் எக்ஸாம் டேட். ஸோ தட் நம்ம ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய மேரத்தான்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணணும்ல, வீக் வைஸ் அப்படிலாம் பிளான் பண்ணணும். வெறும் டேட் மட்டும் ஃபுல்லாலாம் போடாத, டேட்டை மட்டும் போடு. 22, 21, 23, 17, 14 அந்த மாதிரி. ஏன்னா ஃபுல்லாக போட்டால் என்னால் பார்க்க முடியாது. இதனால் ஈஸியாக என்னால் பார்த்துட முடியும். மண்டேலாம் போடாது. 21, 22, 13 அந்த மாதிரி. 21 இப்போ வரைக்கும் மேக்ஸிமம். எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் 26. யார் அது? விசித்திரமாக இருக்கீங்க. 12, 17, 14 முடிஞ்சிருச்சு. அப்போ 21 அதிகபட்சம் 21 தான். ஓகே, 21 தான். க்யூட் ஃபேஷன் யாரோ உங்களுக்கு மட்டும் 16, 26 ஆரம்பிக்குது. சரியா? ஒருத்தவங்களுக்கு தான் 26 இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. அப்போ 21 நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிருது. அப்போ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆரம்பிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் சாட்டர்டேலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு 21க்கு அப்புறம் யாருக்குமே இல்லை. இந்த வெள்ளிக்கிழமையோட எக்ஸாம் முடிஞ்சிருது எல்லாத்துக்கும், வெள்ளிக்கிழமையோட ரைட்டா? அப்போ 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்போ தெரியுமா இருக்கும்? மோஸ்ட் ப்ராபப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஆம் தேதி ஆரம்பிச்சிடும், இல்லைனா 11ஆம் தேதி. 8ஆம் தேதி இல்லைனா 11ஆம் தேதிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரைட்டா? 8ஆம் தேதி இல்லைனா 11ஆம் தேதி. இது நம்ம அஃபிஷியல் கேலண்டர் இருக்குது ரைட்டா? வெயிட் பண்ண. டிஎன் ஸ்கூல் இங்கே பாரு, இது ஒரு ஸ்கூல் கேலண்டர் இருக்குது. இதுதான் அகாடமிக் கேலண்டர். இதுதான் கவர்மெண்ட்டோட அகாடமிக் கேலண்டர். இந்த கவர்மெண்ட்டோட அகாடமிக் கேலண்டரில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க என்றைக்கு நடக்கும் அப்படின்னு. டிசம்பர் மாதம் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. டிசம்பர் மாதத்தில் என்றைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும், அவ்வளோதான்.
இங்கே பாரு செகண்ட் மிட்டம் சொல்லியிருந்தாங்களா, செகண்ட் மிட்டம் பாரு 2ஆம் 11 12 13 இந்த டேட்டில் நடக்குதா, ரைட்டா? இந்த டேட்டில் உனக்கு நடக்குது பார்த்தியா கரெக்டாக 11 12 13 தான் உனக்கு செகண்ட் மிட்டம் நடக்குன்னு போட்டிருந்தாங்க. செகண்ட் மிட்டம் அதே டேட்டில் நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் we can easily get it out, ரைட்டாக? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 15ஆம் தேதி போட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ 15ஆம் தேதி ஆரம்பிக்குது. அப்போ கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்க போது போல். ஓ மை காட். அரையாண்டு தேர்வு விடுமுறை 24ஆம் தேதியிலேருந்து உனக்கு லீவ் இருக்க போகுது, ரைட்டா? அப்ராக்சிமேட்டாக 24லேருந்து. ஸோ அப்போ எக்ஸாம் டேட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் தானே. 10th ஸ்டாண்டர்ட்னா 15ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். 15ஆம் தேதி ஆரம்பித்தாங்கன்னா ஓ மை காட் அப்போ லீவே இருக்காதுன்னா. 15ஆம் தேதி ஆரம்பித்தாங்கன்னா 17 இங்கிலீஷ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே என்ன வச்சுக்கலாம், மேக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்போ ஏதோ உனக்கு லீவ் இல்லாமல் வரப்போகுது. இல்லைனா 12ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுது. அப்ராக்சிமேட்டாக they are going to start half yearly exam on என்ன அப்படின்னா 11th. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10லேருந்து இந்த 13க்குள்ள ஒரு டேட்டில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்ராக்சிமேட்டாக, ரைட்டா? இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, தேர் மே பி அ சான்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? இட் ஸ்கிப் 10 as the last date. 10 தான் நம்ம லாஸ்ட் டேட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது நம்மளுக்கு? இங்கே 21ஆம் தேதி வரைக்கும் நம்ம செகண்ட் மிட்டம் படிக்க போகிறோம். அப்போ 22லேருந்து 31ஆம் தேதி நவம்பரில் 31 இருக்கா? நவம்பரில் 31 கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்ராக்சிமேட்டாக 20 நாள் தான் இருக்க போகுது, ரைட்டா? ஒன்லி 20 days. 20 daysல நம்ம சயின்ஸில் 23 சாப்டர் படிக்கணும், சோஷியலில் அவ்வளோ சாப்டர் படிக்கணும், மேக்ஸில் அவ்வளோ படிக்கணும். பசங்களா நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட, நீ தினம் ஒரு 1 hour என் கூட வந்துரு, சரியா? 1 hour என் கூட வந்துரு. 1 hour நான் உன் வந்து என்ன அப்படின்னா உனக்கு எப்படிலாம் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுத்து உன்னை படிக்க வச்சிடறேன். அது போக சாயங்காலம் நான் வந்து ஒரு 1/2 hour வீடியோ, ரைட்டா? சாயங்காலம் ஒரு 1/2 hour வீடியோ. 1.5 மணி நேரம் நீ சயின்ஸ்க்காக ஒதுக்க மாட்டியா? ரைட்டா? 1.5 மணி நேரம் சயின்ஸ்க்காக. யாரெல்லாம் 1.5 hours டெய்லி என் கூட படிக்க ரெடியாக இருக்க இப்போயே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிவிடு, சத்தியம் பண்ணிவிடு. போய் சத்தியம் பண்ணக்கூடாது, சரியா? இப்போயே சத்தியம் பண்ணிவிடு. சார் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு. சரியா? என்ன எழுதியிருக்கீங்க கமெண்ட்டை நான் பார்க்கவே இல்லையே. கண்டிப்பாக வருவீங்களா? 1 shot செஷன். எஸ், சண்டேலாம் நம்ம பெருசாக 1 shot, ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, அதெல்லாமே, சரியா? ஓகே, ரைட், ரெடியாக இருக்கீங்க. ஓகே, நான் வந்து நேம்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் நேம் எல்லாம் பார்க்க முடியுது. எஸ், நான் டெஃபினட்டாக நேம்ஸ் எல்லாம் திரும்ப வரனால ஐ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை யோர் நேம். யார் வரீங்க நான் பார்த்துருவேன். சரி, ஸோ கண்டிப்பாக வாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஹாஃப் இயர்லியை சூப்பராக கிராக் பண்ண போகிறோம், சரியா? நம்மளோட மெயின் டார்கெட் ஹாஃப் இயர்லிக்குள்ளே 23 சாப்டரையும் ஹாஃப் இயர்லியில் ஒரு தடவையாவது புக் பேக்கை மட்டுமாவது கம்ப்ளீட் பண்ணிடணும், ரைட்டா? புக் பேக்கை மட்டுமாவது நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். ஓகே, ரைட், சூப்பர்ப்பா, ரைட். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் இருக்கவங்களும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, சரியா? சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுங்க, சரியா? நல்லபடியாக எழுதிடுவாங்க. ஆல் த பெஸ்ட். டாடா, பபாய், சி யூ. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், சி யூ.